தேவேந்திரன் விநாயகர் கிட்ட போறேன், தேவேந்திரர்கள் சார்பா நான் அந்த யாகத்துல கலந்துக்க போறேன் அப்படின்னு இப்பதான் புத்தி வந்த மாதிரி சொல்லிட்டு இருந்ததோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி அந்த பெண்கள் கிட்ட நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, இது வெறும் துவக்கம் தான், இனிமே எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக நான் நிரந்தரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்பவும் அந்த கூட்டத்தோட தலைவி அமைதியா தான் இருக்காங்க. அதுல இன்னொரு பொண்ணு, எங்களை மன்னிச்சிருங்கம்மா, உங்களோட புனிதமான நோக்கத்தை புரிஞ்சுக்காம நாங்க உங்களை தப்பா பேசிட்டோம், எங்களோட எல்லா குறையும் நீங்க போக்கிட்டீங்க, இப்போவாது நாங்க உங்களை வணங்குறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கும். பார்வதியும் தலையசைக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்தோட தலை அந்த இடத்துல இருந்து போறாங்க. பார்வதியை அவங்கள வித்தியாசமா பாக்குறாங்க. அதே நேரம் அந்த ஃபர்ஸ்ட் பூஜை பண்றோம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு சொல்றாங்க, சகோதரி கௌரியால உங்களோட தூய்மையான இடத்தை புரிஞ்சுக்க முடியல, அவங்க சார்பா நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்படிங்கிறாங்க. கௌரி இப்படி பண்ணனால எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, ஒரு நாள் அவளும் என்ன புரிஞ்சுக்குவா, அப்போ அவ முகத்திலயும் மகிழ்ச்சி வரதை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டத்துல இன்னொரு பொண்ணு சொல்றாங்க, தேவர்களும் உங்களை புரிஞ்சுக்குவாங்கம்மா அப்படின்னதும், தேவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அது அவங்கதான் முடிவு பண்ணணும், தவற திருத்திக்கிறாங்களா இல்ல அவங்களோட துர்பாகியத்தை ஏத்துக்க போறாங்களான்னு பாக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த காட்சியில விநாயகரை காமிக்கிறாங்க. யாக குண்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. அந்த இடத்துக்கு வர தேவேந்திரன், விநாயகர் எது யாகம் பண்றதா சொன்னாங்களே கார்த்திகேயா, ஆனா இந்த இடத்துல யாகத்துக்கு தேவைப்படுற பொருள் எதுவுமே இல்லையே, இது என்ன யாகம் அப்படிங்க லட்சுமி அதே தான் கேக்குறாங்க. உடனே தேவேந்திரன் யாகத்துக்கு நெருப்பு எப்படி வரும், அதுக்கு தேவைப்படுற பொருள் கூட இல்லையே அப்படிங்க. சரஸ்வதியும் நாம எப்படித்தான் இப்ப யாகம் பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. விநாயகர், இந்த யாகம் மற்ற யாகத்தோட ரொம்ப வித்தியாசமானது, நாம இந்த பிரபஞ்சத்துக்கு நன்மை அளிக்கிற மாதிரி நினைக்கிற வரைக்குமே அம்மா இங்க திரும்பி வர போறது இல்ல அப்படின்னு சொல்லவும், முருகனும் தெளிவா சொல்லு விநாயகா, இந்த யாகத்து மூலமா நம்ம எப்படி தாயார் அடைய முடியும் அப்படின்னு கேட்கவும், யோசிச்சு பாருங்க எதுக்காக அம்மா இங்க இருந்து கிளம்புனாங்க அப்படின்னு கேட்டதும், உலகத்துல சமநிலை இல்லை, ஆணவம் வெறுப்பும் தான் நம்ம மனசுல இருக்கும், அது நம்மளோட குலத்தையோ இல்ல நம்மளுடைய செல்வத்தையோ புத்தியோ இல்ல சக்தியோ குறிச்சுதான் இருக்கும் அப்படின்னு பார்வதி சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. அதுக்காக எந்த எண்ணங்கள் நம்ம கிட்ட தவறுன்னு சொன்னாங்களோ அந்த எண்ணங்களை நம்ம அழிச்சிடணும், நம்மளோட கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் இந்த யாகத்துல போட்டு நம்ம எரிச்சிடணும், அப்போதான் நம்ம திரும்ப வளமடைய முடியும். நம்ம கிட்ட என்ன சக்தி அதிகமா இருக்கோ, என்ன செல்வம் அதிகமா இருக்கோ, அதை பிரபஞ்சத்தோட நன்மைக்காக தாயார் மற்ற இடங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பார்வதிக்கு ஒரு அழகான பீடத்தை உருவாக்கி அதுல அவங்களை உட்கார வச்சு பூஜையெல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவங்க யாகத்துக்கு முன்னாடி எல்லாரும் உட்கார்ந்துருக்க விநாயகரும் இனிமே நம்ம யாகத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே தயாராகிறாங்க. அந்த யாக குண்டத்துல நெருப்பு தானா உருவாகுது. முருகன் ஆச்சரியமா பாக்குறாரு. தேவேந்திரன் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க விநாயகர், என்னுடைய மிகப்பெரிய தவற இந்த யாகத்துல நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் பண்றாரு. அதோட எப்போல்லாம் எனக்கு உணவு அளவுக்கு அதிகமா கிடைக்குதோ நான் அதை அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி விநாயகரும் அவரோட தவறெல்லாம் அந்த யாகத்துல சேர்க்க, இப்ப யாகத்துல இருந்த நெருப்போட நிறம் பச்சை நிறமா மாறுது. எல்லாருமே அதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அடுத்ததா அங்க பார்வதிக்கு நடக்கிற பூஜையை காமிக்கிறாங்க. இப்ப பார்வதியோட நிறம் கொஞ்சம் கொஞ்சமா பச்சை நிறத்துக்கு மாற ஆரம்பிக்குது. இங்க யாகத்து முன்னாடி உட்கார்ந்துருக்க முருகனும், எப்பவுமே நான் என் பெற்றோர்களோட அன்பு மேல கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்திருக்கேன், அதுவும் கணேசன் பிறந்ததுக்கு அப்புறமேல என் மேல வச்சிருந்த அன்பு குறைஞ்சிட்டு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதையும் காமிக்கிறாங்க. எனக்கு தெரியும் இளைவன் பிறந்ததுக்கு அப்புறமேல என்ன மறந்துருப்பீங்க அப்படின்னு அவர் சொன்னதையும் காமிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த யாகத்துல என்னோட அந்த கெட்ட எண்ணங்களையும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவரும் யாகத்துல தன்னோட எண்ணங்களை சமர்ப்பணம் பண்றாரு. அடுத்து சரஸ்வதி, இந்த யாகத்தில என்னோட ஆணவத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சரஸ்வதி சொல்றாங்க. லட்சுமி, என்னோட சக்தி மற்றும் வளத்தால என்னோட எண்ணங்களை சமநிலையில் நான் வச்சிருக்கல, அதனால என்னோட சமநிலை இல்லாத எண்ணங்களை இந்த யாகத்துல நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவங்களும் அவங்களோட எண்ணங்களை அதில் சமர்ப்பிக்கிறாங்க. தேவேந்திரனும், இந்திரன் அப்படிங்கிற பதவினால எனக்கு கிடைச்ச பலம், சக்தி, புகழ், இதனால பல முறை நான் தவறு செய்திருக்கேன், பலவீனமானவங்களை தாக்கியிருக்கேன், அவங்கள பல முறை கிண்டலும் பண்ணியிருக்கேன், என்னோட சக்திங்கிற இந்த ஆணவத்தை நான் இந்த யாகத்துல அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனும் அவனோட எண்ணங்களை சமர்ப்பிக்கிறான். பஞ்சபூதங்களுமே பஞ்சபூதங்களாகி நாங்க எங்களோட சக்தினால் அதோட மகத்துவம் தெரியாம அதை நாங்க தவறா பயன்படுத்திட்டு இருந்தோம், இன்னைக்கு எங்களுடைய அந்த எண்ணங்களை இந்த யாகத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு அவங்களும் அர்ப்பணம் பண்ண, இப்போ அந்த யாகத்தை முழுக்க முழுக்க பச்சை நிறமாவே மாறி இருக்கு. எல்லாருமே அதை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்க, அவங்கவுங்க அவங்களோட தவறுகள் எல்லாத்தையுமே அதில் அர்ப்பணம் பண்ணியாச்சு. அதே நேரத்துல இங்க பார்வதியும் முழுமையா பச்சை நிறத்துல மாறி இருக்காங்க. 3 கண்களோட அவங்க கைகள்ல கிளியும் ஏந்தி இருக்காங்க. பார்வதியும் அந்த முழுமையா பச்சை நிறமா மாறின உருவத்துல கூட்டத்தை சேர்ந்த எல்லாருக்குமே காட்சி கொடுக்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்வதியோட உருவத்தை அந்த யாகத்தில பார்த்த விநாயகர் கண்ணீரோட அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆணவங்கிற மதம் பிடிச்சவங்களுடைய ஆணவத்தை அழிச்சு சமநிலைப்படுத்தின மகா காளியோட இந்த வடிவம் மாதங்கின்னு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதை கண்ணீரோட கேட்டுட்டு இருக்காங்க. பார்வதி விநாயகர் சொல்றது ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.